விஜய் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர் இப்போ அடுத்ததா சல்மான் கான் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ரன்வீர் சிங் அவர்கள் நடிக்க வேண்டிய படத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் இப்போ நடிக்க போறாரு. எஸ், அதாவது அல்லு அர்ஜுன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லைனப் வச்சிருக்காரு. இப்போதைக்கு அட்லி அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுடைய 22வது படம். அந்த படத்துல வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட சேர்ந்து தீபிகா படுகோன் அவர்களும் நடிக்கிறாங்க. அது பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல ஜான்வி கபூர், ரினால் தாக்கூர், ரஷ்மிகா மந்தானா அப்படின்னு இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்களாமா. அதுல ரஷ்மிகா மந்தானா வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது போக இன்னும் அனுஷ்கா சர்மா அவர்களுமே வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இது சம்பந்தமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த படம் வந்து ஷூட்டிங்லாம் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுன் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா இந்த படத்தினுடைய டீசர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டீசர் வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து படத்துடைய டைட்டிலோட சேர்த்து ஒரு ஸ்பெஷலான போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அதாவது அல்லு அர்ஜுன் அவருடைய 23வது படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட சேர்ந்து தான் பண்ண போறாங்க. அந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுவுமே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து பட்லி அவர்கள் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த படத்தை முடிக்கிறதுக்கும் அப்படியே இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல டிசி அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காருல. சோ அந்த படத்துடைய ஷூட் முடியறதுக்கும் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல நடிக்கிற அந்த படத்தையும் முடிச்சுட்டு அடுத்து இமீடியட்டா அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் ஒரு மலையாள நடிகரும் இயக்குனருமான பசில் ஜோசப் அவருடைய டைரக்ஷன்ல தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. சோ அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேண்டசி பில்மா, ஒரு சூப்பர் ஹீரோ பில்மா வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பசில் ஜோசப் அவர்கள் வந்து டொவினோ தாமஸ் அவர்களை வச்சு மின்னல் முரளி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு ஃபேண்டசி ஃபில்மா, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மா எடுத்திருந்தாரு. சோ அந்த படத்துக்கு மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அப்படி இருக்கும்போது இப்ப திரும்பவும் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் இந்த டைம் அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சு எடுக்க போறாரு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையை வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு முன்னாடி ரன்வீர் சிங் அவர்களுக்கு தான் அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில காரணத்தினால பசில் ஜோசப் அண்ட் ரன்வீர் சிங் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டணி அமையாம போயிருக்கு. அதனால அதே கதையை இப்ப அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இப்ப அவரும் ஓகே சொல்லிட்டாராமா. சோ எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அவருடைய அந்த படத்தை முடிச்ச உடனே அடுத்தது இந்த படத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக அல்லு அர்ஜுன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து படங்கள் லைன் அப்ல வச்சிருக்கிறாரு. அதாவது திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசன் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் இருக்குது. அப்புறம் சந்தீப் ரெட்டி வங்கா அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் இருக்கு. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் லைன் அப்ல இருக்கு. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் அவருடைய 22வது படம் அட்லி அவர்களும் 23வது படம் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது மட்டும் தான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா வந்திருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 24வது படம், 25வது படம், 26வது படம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் டைரக்டர்ஸ் லைன் அப்ல இருக்காங்க. பட் எது எத்தனாவது படமா அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரியல. அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல பாத்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் அவர்களுடைய அந்த டைரக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நான் வந்து ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் அப்படிங்கறத அடுத்தடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புஷ்பா 2, அதுக்கப்புறம் இப்போ அட்லி, அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ், சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா லைன் அப்ல வச்சிருக்காரு. எது எப்ப நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வாரிசு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த வம்சி பைடிப்பள்ளி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்ததா சல்மான் கான் அவர்களை வச்சு ஒரு படத்தை எடுக்க போறாரு. அந்த படத்தை வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் சார்பில் தில்ராஜு அவர்கள் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. சோ அது சம்பந்தமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்ப ரீசெண்டா தான் கொடுத்திருந்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபீமேல் லீடா நயன்தாரா அவர்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பில்மா வெளிவர போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. படத்துடைய ஷூட் ஏப்ரல்ல ஆரம்பிக்க போறாங்களாமா. அது என்ன மாதிரி வரப்போகுது, அடுத்தடுத்து படம் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் எப்ப கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லு அர்ஜுன் அவருடைய அடுத்தடுத்து படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? அதுல ரொம்ப குறிப்பா இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் இவ்வளவு பெரிய டைரக்டர்ஸ் கூட இவ்வளவு பெரிய லைன் அப் வச்சிருக்காருல்ல, சோ அதுல எந்த கூட்டணியில வரக்கூடிய படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதோட சேர்த்து வம்சி பைடிப்பள்ளி அண்ட் சல்மான் கான் அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டணியில வரக்கூடிய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.